₹3000 ப்ராஃபிட்டில் முடிஞ்சிருக்கணும், இல்லைனா ₹1000 லாஸில் முடிஞ்சிருக்கணும். என்ன ஆச்சுன்றதை இன்றைக்கி ஸ்டோரியில் பார்ப்போம். இன்றைக்கி டே 2 மார்னிங் எந்திரிச்சது ஒரு 4:30. எந்திரிச்சு மார்க்கெட் கடிச்சுன்னு செக் பண்ணால் செட்டப் ஒன்றும் பெருசாக இல்லை. அப்புறம் அகைன் ஒரு ஸ்லீப்பை போட்டு காலையில் ஒரு 10 மணிக்கு எந்திரிச்சா என்ன பண்ணணும்னு ஒன்றும் புரியல. ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்க காரணத்தால் நாக்குரி இண்டின்னு போயிட்டு வேலை அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்தியா ஃபுல்லாக இருக்கிற எல்லா கம்பெனிக்கு அப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன். எல்லா கம்பெனிலேருந்து ரெஸ்பான்ஸும் வருது. எப்படி வருதுன்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி வி ஆர் மூவிங் ஃபார்வர்ட் வித் அதர் கேண்டிடேட் அப்படின்னு வருது. ஒரு சைடு சோஷியல் மீடியாவில் பார்த்தா அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கேன்னு சொல்லி அவ்வளோ பேர் புலம்பிகிட்டு இருக்கானுங்க. ஆனால் இந்த கம்பெனிலாம் மூவிங் ஃபார்வர்ட் வித் அதர் கேண்டிடேட் போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. அப்படி யார் தான் அந்த அதர் கேண்டிடேட் தான் சத்தியமாக தெரியல. ஒரு வேலை இருக்கிற கம்பெனிஸ்லாம் அவங்களே அவங்களுக்குள்ள வேலை அப்ளை பண்ணி அவங்களுக்கே வேலை கொடுத்து அவங்களே அவங்களுக்குள்ள சேலரி கொடுத்துவாங்க போல். நமக்கு எதுக்கு, நம்ம கதைக்கு வருவோம். வேலை அப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறப்ப வெளியில் பார்த்தா திடீர்னு சடன்னு சத்தம். என்னடான்னு போய் பார்த்தா மழை பெஞ்சிட்டு இருந்தது. சரின்னு உட்காந்து அதை கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். பார்த்து முடிச்சுட்டு உள்ளே வந்தால் கோல்டில் ஒரு ட்ரேட் கிடச்சிது. என்ட்ரியோ போட்டுட்டு டார்கெட்டை செட் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸே செட் பண்ணிட்டேன். அப்புறம் வேலை வாங்குற ஸ்பாட்டுக்கு வெளியே கிளம்பிட்டேன் ரேப்பிடோவை போட்டுட்டு. வேலையை முடிச்சுட்டு இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமே வந்துட்டேன். வெளியில் வர்றதுக்கு முன்னாடியே கோல்டில் ஒரு ட்ரேடை போட்டு வச்சுட்டு போயிருந்தோம் இல்லையா, அதோட நிலவரம் என்னன்ட்டு போய் பார்த்தேன். ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் கீழே போயிருந்தால் ₹3000 ப்ராஃபிட் வந்திருக்கும், இல்லை அப்படியே மேலே போயிருந்தால் ₹1000 லாஸ் வந்திருக்கும். ஆனால் இது ரெண்டுமே இல்லாமல் பிரேக் ஈவன்லேயே எடுத்த ட்ரேடு எங்கே எடுத்தனோ அங்கேருந்தே க்ளோஸ் ஆகிடுச்சு. தென் 6:45 ஆகி விட்டது. மார்க்கெட் அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி செட்டப் எதுவும் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் பெருசாக எதுவும் செட்டப் எதுவும் கிடைக்கல. அதுக்கப்புறம் ட்ரம்ப்போட நியூஸால் மார்க்கெட்டே கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. என் ரூல்ஸ்க்கு எதுவுமே மீட் ஆகலை. ஸோ அதனால் அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் சொந்த ஊர்லேருந்து வெளியூருக்கு வேலைக்கு போன 2 ஃப்ரெண்ட்ஸு திருப்பி வந்திருந்தானுங்க. அவங்கள பார்க்குறக்காண்டி அகைன் ஒரு ரேப்பிடோ ரைடு பார்த்து பேசிட்டு அப்படியே ஒரு ஹோட்டல் போனோம். அங்கே போயிட்டு ஒரு நூடுல்ஸை போட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு கெஃபேல buy 1 get 3ன்னு புதுசாக ஓப்பன் பண்ணி ஆஃபர்லாம் போட்டிருந்தாங்க பயங்கரமாக. சரி என்னன்னு போய் பார்க்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஃபினிஷிங்க்கு ஒரு டீ கடைக்கு போயிட்டு டீயை போட்டு வீட்டுக்கு வந்துட்டு எழுதிட்டு தூங்கிட்டு அவ்வளோதான் முடிஞ்சு. So day 1 of